அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தை. ஆகையால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஒருவர் திருச்சட்டத்தின் ஒழுங்குகளை கடைபிடித்தால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டாலும் விருத்த சேதனம் செய்து கொண்டவராக அவர் கருதப்படலாம் அல்லவா என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட யூதர்கள் எதனால் கடவுளின் பிள்ளைகள் என்ற தகுதியை இழந்து நிலை வாழ்வை இழந்து நிற்கிறார்கள்? கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளாத புற இனத்தார் எதனால் கடவுளின் பிள்ளைகள் என்ற தகுதியை பெற்று நிலை வாழ்வை பெறுகிறார்கள் என்று புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கிறார். முதலாவதாக, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கடவுளின் பிள்ளைகள் அல்ல, அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய 1 திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1 இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட யூதர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாததால் கடவுளின் பிள்ளைகள் என்ற தகுதியை இழந்து நிலை வாழ்வை இழந்து நிற்கிறார்கள். இரண்டாவதாக, கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட யூதர்கள் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்ய தவறி நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இந்த உலகில் நேர்மையாய் செயல்படாதவரும் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்யாதவரும் சாத்தானின் பிள்ளைகள் என்று புனித யோவான் எழுதிய 1 திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இவ்வாறு கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட யூதர்கள் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்ய தவறி நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்ததால் கடவுளின் பிள்ளைகள் என்ற தகுதியை இழந்து அவர்கள் நிலை வாழ்வை இழந்து நிற்கிறார்கள். ஆனால் கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளாத புற இனத்தார் இயேசு மெசியா என்று நம்பி கடவுளின் பிள்ளைகள் என்ற தகுதியை பெற்று நிலை வாழ்வை பெறுகிறார்கள். இயேசுவின் அற்புத செயலால் தன் மகன் சுகம் அடைந்ததை கண்ட புற இனத்தாராகிய அரச அலுவலரும் அவர் குடும்பத்தாரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 53ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இவ்வாறு கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளாத புற இனத்தாராகிய அரச அலுவலரும் அவர் குடும்பத்தாரும் இயேசு மெசியா என்று சொல்லி இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டதால் அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்ற தகுதியை பெற்று நிலை வாழ்வை பெறுகிறார்கள். இரண்டாவதாக, கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளாத புற இனத்தாராகிய கொர்நேலியு அவர் தன்னை போல் பிறரை அன்பு செய்து நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி திருத்தூதர் பணிகள் நூல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இவ்வாறு புற இனத்தாராகிய கொர்நேலியு தன்னை போல் பிறரை அன்பு செய்து கடவுளுக்கு அஞ்சி நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்ததால் அவரும் அவர் குடும்பத்தாரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற தகுதியை பெற்று நிலை வாழ்வை பெறுகிறார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அதிலும் நம்மை போல் பிறரை அன்பு செய்கிற அந்த கட்டளையை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் நாம் நேர்மையான வாழ்க்கை வாழும் போதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற தகுதியை பெற்று அந்த நிலை வாழ்வை பரிசாக பெறுகிறோம். மாறாக கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்ய தவறி இந்த உலகில் நாம் நேர்மையற்ற வாழ்க்கை வாழும் போது கடவுளின் பிள்ளைகள் என்ற தகுதியை இழந்து நாம் நிலை வாழ்வை இழந்து நிற்கிறோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் நாம் நேர்மையாளர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள்
கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் நாம் நேர்மையாளர்களாய் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்மால் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களை போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் நாங்கள் நேர்மையாளர்களாய் வெளிப்படும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.